பொரியல் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாய் சூடானதும் நான் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகம், பூண்டு, இஞ்சி இடித்தது, காரத்துக்கு மிளகாய், வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கிண்டி கொடுத்துக்குங்க. ரொம்ப வெங்காயம் வதங்க வேண்டாம். இப்போ இதில் நான் ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் இன்னொரு முட்டையும் சேர்த்துக்கலாம். கிண்டுறதுக்கு முன்னாடி முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு உப்பு போட்டதுனால வெங்காயத்துக்கு முட்டைக்கும் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இதில் கொஞ்சம் துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையாக இருக்குங்க. இது சாதத்து கூட, ரசம் சாதம், சாம்பார் சாதம், இது கூட சைடிஷாக பொரியல், இந்த மாதிரி முட்டை பொரியல் கொஞ்சம் புதுவிதமாக இது வரைக்கும் யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோங்க. இது கூட கொஞ்சம் மல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா இன்றைக்கி நான் வச்ச மெத்தடில் முட்டை பொரியல் செஞ்சு கொடுங்க. விரும்பி கேட்டு வாங்கி உங்களை அடுத்து முட்டை பொரியல் வைக்கணும் இந்த இதை தான் உங்களுக்கு வச்சு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாதுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய முட்டை பொரியல் ரெசிபி தாங்க. எப்பயும் ஒரே மாதிரி முட்டை கிண்டி கொடுக்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட் குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்ட் குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.